சின்ன மணி என்ன குரங்கு வாயை பொழந்து கிடக்கு. மார்ச்சோடி பாடி மை மல்லாந்து கிடக்குறேன். வாய் வேற வாடி வாசல் மாதிரி திறந்துருக்கு. ஆஹா ராசா என்ன விட்டு போயிட்டே நான் தனியா என்ன பண்ணுவேன்? எதுக்குடா இப்படி ஆட்டம் போட்டு சிரிக்கிற? எங்க சம்பாரிச்சு கொட்டிட்டு சிரிக்கிறியா? இல்ல உன் புருஷன் படுத்து கிடந்தத பார்த்தேன். அவன் செத்து போய் நீ அவன் பக்கத்துல உட்காந்து அழுதா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். நாங்க 2 பேரும் செத்து போயிட்டா நீ சோத்துக்கு மாட்டு சாணியை தானே திங்கணும். நான் எதுக்கு மாட்டு சாணி திங்கினேன்? இருக்கிற சொத்தெல்லாத்தையும் வித்துட்டு கால் மேல கால் போட்டு சோத்தை வாங்கி திம்பேன். ஆளை பாரு நெல்லு விற்கிற அண்டாமாயி அந்த கடச்சல்லாயி. யோ எந்திரியா, வெயில அடிக்கிற வரைக்கும் தூங்குவ. விடிஞ்சிருச்சா? இப்பதான் தெரியுதாக்கும் உழைச்சி களைச்சிட்டாரு. என்ன கையரிக்குது? 10 காசு வேற இல்ல. எவனாச்சும் சிக்குவானான்னு பாப்போம். புளியார் கோயில் பக்கம் போவோம்யா. புளியார் சூப்பரா பூசாரி முன்னாடி கரப்பனை பாக்குறேன். டெய்லி வெண்பொங்கல் சாப்பிடலாம்ல. டேய் எங்கிட்ட பாரு. என்னன்னு கேளு. என்னப்பா கார்மேகம், நீங்களா இன்னைக்கு கிளவாங்க போலையா? போகடா போகடா. நீங்க பாக்குற வேலைக்கு நான் பாக்குற வேலை எவ்வளவுதான் பெட்டரா? ஆமா ஆமா, இவர் பெரிய ஆபீசர் வேலை பாக்குறாரு. எவனாச்சும் சிக்கிவேன் ஆட்டையை போலாம் தானே உட்காந்துருக்க. தெரியுது இல்ல, பொத்திக்கிட்டு போடா முட்டை போண்டா. அதை விட்டுவிட்டு ஏன் முளப்புல ஏன் மண்ணலி போடுற? நாங்க பத்துக்கிறோம், நீ மூடிட்டு. ஒன்னெல்லாம் உரங்க போட்டு ஓட அடிக்கணுண்டியே. எந்த மூஞ்சியில முழிச்சிருக்கேன் விளங்குனாப்லதே. அண்ணா வணக்கண்ணா. ம் வணக்கண்ணா. ம் கை செயின், கைவாச்சி, கழுத்து செயின். வணக்கம் தம்பி, வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வணக்கம் வைக்கிறான்? அடையாளம் தெரியலையோ? ஊருக்கு வந்த புது மாப்பிள்ள நீ தானே? ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. அங்க இங்க தங்கம் மின்னுது. மாமியார் வீட்டுல போட்டது. அதே மருமையை வடை அடிக்குது. சீமாந்தமண்ணே. வெக்கத்தை பாரியா. இப்ப போனாங்களே அவங்க பச்சை பொறுக்கி போயிலுங்க. எதை பொறுக்கண்ணா போறீங்க? புளியம்பழத்தை பொறுக்க. கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. 8 வயசு பொம்பளை பிள்ளையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் ஒன்ன விட மாட்டாங்க. 8 வயசு பொம்பளை பிள்ளைய என்னண்ணா பண்ணுவாங்க அப்படி? அட அறிவு கட்ட மாப்பிள்ள, 8 வயசு பொம்பளை புள்ள இன்னும் 8 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 16 வயசு இருக்கும்ண்ணா. அப்படி கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. 80 வயசு பாங்கழிவில் என்னென்ன பண்ணுவாங்க? 80 வயசு கிழவி 60 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்திருக்கும்? 20 வயசு இருக்கும்ண்ணா. அப்படி கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. சரி நீ கிளம்பு. புது மாப்பிள்ள மாமியா தேடிக்கிட்டு இருக்க பணியாரம். சரிண்ணா வரேண்ணா. சரி சரி. காத்து கிடந்ததுக்கு கை செயின் கைவாச்சியும் லாபம். மாமியா ப்ராப்பர்ட்டி பளபளன்னு இருக்கே. பக்கத்துல படுத்தாலே காலத்துக்கு மேல போட்டேன். நம்ம நான் பெரிய சில்க்கு மாதிரி. என்ன மாப்பிள்ள தப்படிக்கிற சத்தம் காதவே பொழக்குது. சவுண்ட் ரெங்குதே மாப்பிள்ள. இந்த கல்லு விட்டு பெருசு மண்டையை போட்டுச்சு நேற்று. அதுதான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் இதுக்கேண்டா அழிச்சுட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லடா. பெருசுக்கு 6 பொம்பளை பிள்ளைங்க. சரி. அந்த 6க்கு பிறந்த அத்தனையும் பொம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு என்ன? எல்லாருமே இன்னைக்கு இளவுக்கு வருவாங்க இல்ல? தாத்தா செத்ததுக்கு பேத்திங்க வந்து தானே ஆகணும். அம்புட்டும் 16லேருந்து 20க்குள்ள தான் இருக்கும். என்னடா சொல்ற? டவுன்ல வளர்ந்த பொண்ணுங்க வேற சும்மா ட்ரௌசர் இழிய போது இன்னைக்கு. இவ்வளவு நாள் இந்த கல்லு வீட்டில் கிளவான் இருப்பேன். ஒரு நாள் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரே. இள வீட்டுக்கு வந்துருச்சு பக்கிய. ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே. என்ன மாப்பிள்ள ஒரே சீம கருவலா இருக்கு. ஆமாடா, கண்ணுக்கு குளிர்ச்சா ஒரு பொண்ணு கூட இல்ல. நல்லா உள்ள பார்த்தா தெரியும்டா. வந்திருக்கிற எல்லா மூஞ்சும் எழ வீட்டுக்கு வந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு. சை. ஆஹா, இளவு வீட்டுக்கு இளவு கூட்டம் வந்துட்டாங்களா? அங்க வர்றா சுடுகாட்டுல புதைச்சிட்டு அப்படியே தோண்டி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டாம நிக்க வச்ச மாதிரி நிக்கிறா பாருங்க. இவங்க பெரிய கோயில் பெட்டி அழகைங்க வாந்தி வராப்புல மூஞ்சி வச்சுக்கிட்டு. டேய் மாப்ள, அங்கிட்டு பாரு அந்த கெண்டைய. இங்க கம்மாயில மீன் பிடிச்சி காஞ்சும் காயாம இருக்கிற கரோடு மாதிரில. இள வீட்டுல எப்படிடா இருப்பாங்க? கௌதமி மாதிரியா இருப்பாங்க? என்னடா
அம்பிகா அமலா மாதிரி பொண்ணுங்க தட்டுப்படுன்னு பார்த்தா சை மொக்கையா போச்சு. இதுக்காடா காலையிலே குளிச்சுட்டு கம்மன்னு வந்தான். இளவு வீட்டுல கற்பழிப்பா ஒரு பெரிய மனுஷன் செத்து கிடக்குறாரு. பீலிங் இல்லாம அழுகுற புள்ளைய கழுவு பார்வை பாக்குறாங்க பாரு. அந்த புள்ளைக்கு தெரிஞ்சா கலனி தண்ணி எடுத்து மூஞ்சியில ஊத்த போகுது. டேய் அங்க பாருடா லூஸ் ஹேர்ல ஒரு ரோஸ். உடம்ப பாரு மாப்பிள்ள, சும்மா உருமி கொட்டு மாதிரி இருக்கு. அடடடடா, கனகாமர பூ வச்சு பார்த்தா அப்படியே கனகாமரியே இருப்பா மாப்பிள்ள. டேய் அவ முதுக பாருடா, சாரப்பாம்பு மாதிரியே நெளியுது. டேய் அவ காத பாடுறா, டே கத்திரிப்புமாய் விரியுதடா. இவங்க எல்லாம் தண்ணியை தொளிச்சு தலையை வெட்டி திருவிழாக்கு பலி கொடுக்காம ஊருமே விட்டுருக்காங்க பாரு. டேய் எல்லாத்தையும் விடுங்கடா. அவ முதுகுக்கு கீழே அவ காலுக்கு மேல பாருங்கடா, அப்படியே ஒரு மலையே அங்க மடிஞ்சு கிடக்கடா. மாப்பிள இந்த புணத்தை தூக்குறதுக்குள்ள அவளை தூக்குறோம்டா. அடியே என் திருவிழா தேர திரும்புடி, திரும்பு திரும்ப திரும்புடி என் திருவிழா தேர. கனகான்னு பார்த்தா கரையான் புத்து மாதிரி இருக்கு. ஆர்லிஸ்னு நினைச்சிட்டு பயவுலே ஆசிட்ட வாயில ஊத்திக்கிருச்சுங்க. டேய் கனகாம்பரம் பூ வச்சா கனகா மாதிரி இருக்கும்னு இவன் என்னன்னா சாரப்பாம்பு கீரைப்பாம்புன்னா மண்டைய பாடுறா. நல்ல மங்குனி பாம்பு மண்டை மாதிரி கொடூரமா இருக்குடா. மண்டையாடா பாக்குற? மண்டையாடா முக்கியம் இல்லடா, மனசுதாடா முக்கியம். அந்த புள்ளைய விடுறா, அவ மனச பாடுறா. சூப்பர் பிகரா உங்களுக்கு வேணும். முட்டை போண்டா முள்ளி கிளைக்கு போய் நிக்கிறான் பாரு. ஏய் அங்கிட்டு பாடுறா பிரசன்ட். ஆமாண்டா, 7:30 பஸ்ஸுக்கு 7:30 நிக்குது. டேய் மாப்பிள்ள என்னடா பந்தவா ட்ரெஸ் பண்ணிட்டு புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறாப்புல. என்னடா பஞ்சாயத்தா? அதை விடு. இந்த டீ கடையில் எங்கேயாவது இளவு வீட்டுக்கு போவான், இல்ல ஓசி சொத்துக்கு கல்யாணத்துக்கு போவான். எங்கேயோ போயிட்டு போறேன். டீய சொல்றேன். அண்ணே 4 டீ ஸ்ட்ராங்கா. போடு. முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. குடுப்போம்னே, நான் ஊரை விட்டு ஓடியா போக போறான். நம்பு. இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கிய. என்னண்ணே யார் யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் உங்க தம்பி இல்லையா? நல்லா சொல்லு மாப்பிள்ள. ஏற்கனவே ஒருத்தன் மாமேன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். மச்சான் சொல்லி ஒருத்தன் 400 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். தம்பின்னு சொல்லி நீங்க 500 ரூபாய்க்கு பாக்கி வச்சிருக்கீங்கடா. இப்படியே இருந்தா என் கடையும் குடும்பமும் விளங்கிரும். அட விடுனே, மனுஷனுக்கு என்ன காசா முக்கியம்? பணம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலானே. மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமே. குடிக்க ராசாக்களே குடிக்க. பண்ணி பயப்பில்லை பண்ணிட்டு மாப்பிள்ள. இந்த கல்யாணி தண்ணிக்கு காசு கேட்குற, கடைசி வரைக்கும் கடன் தான். பெரிய குறுநில மண்ணங்க குறுப்பா உட்காந்துக்கிட்டு எந்த பொம்பளை புள்ள வாழ்க்கையை கெடுக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா நம்ம பருப்பு எடுத்துருவாங்க, நம்ம நைஸா நகன்றுவோம். ஐயாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் வணக்கம் வைக்க கூடாது, சைட்ல போய் வைப்போம். ஐயா வணக்கம் ஐயா. என்ன காலையிலே கலர்ஃபுல்லா இருக்கிய? கரகாட்டம் பார்க்கவா? நீ ஒண்ணு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு புள்ள வருதுடா, ஆ. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ பள்ளிக்கூடத்துக்கு ஆயாவா? ஏய் உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? புதுசா ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு வருதுடா, வர்றது ஆயாவது கேட்குறேன் களவாடி பயல. ம் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா? அப்ப ஈச்சரங்கிட்டு போட்டுற வேண்டியதே. எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். என்ன இன்னும் பஸ் வர காணா? ஏண்டா மாப்பிள்ள, இந்த பிரசிடண்ட் பயப்புள்ள ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான். ஆமா மாப்பிள்ள, அதுவும் நாயகன் கமல் மாதிரி நச்சுன்னு நல்ல புள்ள போல நிக்கிறான். ஏன்? அதானே. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு உள்ள ட்ரைனிங் வருதான். ட்ரைனிங்கா? என்னது? அதுவும் பொம்பளை பிள்ளையா? ஆஹா ஆஹா. என்ன ட்ரைனிங்னே? டீச்சர் ட்ரைனிங் தான். பள்ளிக்கூடத்துக்கு என்ன புல்லு புடுங்க வருவாங்க? கேக்குறியப்பா கேள்வி கேனத்தனமா. டீச்சர் நீங்க
தானே பிரசிடென்ட் மிஸ்டர் நீலமேகம். நான் தான். உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் யூ. நெஞ்சு வெளில வந்து துடிக்குது. வாங்க போலாம். ஸ்கூல் எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. இந்த கிளம்பிட்டாங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு, இந்த களவாணி பையிலும் கையிலையும் மடிச்சு கட்டிட்டு போறேன்.